Finance Minister's trump card. No pun intended, sir. Trump card. No pun intended. The House should know that only 3.2 crore persons pay income tax, from the last figures available. The 2.5 crore includes not only the middle class, which the finance minister passionately championed, 2,27,315 persons who returned a total income of more than 1 crore. It includes 262 persons who returned a total income of more than 100 crore, and it includes 23 persons who returned a total income of more than 500 crore. வணக்கம் தோழர்களே. ரூசோ செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய ஒன்றிய அரசின் 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின் மீது மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர், முன்னாள் நிதியமைச்சர், முன்னாள் உள்துறை அமைச்சர் திரு பி. சிதம்பரம் அவர்கள் பேசிய பேச்சு இந்த நாட்டு மக்கள் முழுவதும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு பேச்சாகும். இந்த நிதிநிலை அறிக்கையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எதையெல்லாம் பெருமையாக சொன்னார்களோ, உள்ளபடியே அப்படித்தான் இது இருந்திருக்கிறதா, அந்த அளவிற்கு இந்த நாட்டுக்கு பயனளித்திருக்கிறதா என்பதையெல்லாம் அந்த பட்ஜெட் உரையிலிருந்து அந்த புள்ளி விவரங்களை எடுத்து பொதுவெளியில் இருக்கக்கூடிய மற்ற பொருளாதார புள்ளி விவரங்களோடு இணைத்து சமன்படுத்தி பேசி பல விவரங்களை அவர் புரிய வைத்துள்ளார். ஒரு எடுத்துக்காட்டாக அவர் சொல்ல வேணும்னா, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அவர் கேட்குறாரு நிதியமைச்சரை பார்த்து. இதுவரை வருமான வரி உச்சவரம்பை, வருமான வரிக்கான உச்சவரம்பை 7 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக உயர்த்தியிருக்கிறீர்கள். இது நடுத்தர வர்க்கத்திற்கு மிகப்பெரிய அளவிற்கு பலனளிக்கும் என்று நீங்கள் சொல்லியிருக்கின்றீர்கள் என்று கேட்டுவிட்டு அவர் சொல்றாரு, இதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம நாட்டில் இதன் மூலமா வெறும் 3.2 கோடி பேர் தான் இன்கம் டேக்ஸ் நெட்லேயே இருக்கிறாங்க. அதுல நீங்க கொடுத்திருக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன பண்ணுது அப்படின்னம்னா 80லேருந்து 85 லட்சம் பேர் இந்த டேக்ஸ் நெட்ல இருந்துட்டு எக்ஸம்ட் பண்ணிட்டு வெறும் 2.5 கோடி பேருக்கு தான் இதனால பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு புள்ளிவரத்தை வெளியிடுறாரு. அந்த 2.5 கோடி பேர்ல எவ்வளவு பேர் மிடில் இன்கம் குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மற்றொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாரு. இந்த 2.5 கோடியில 2,27,31,015 பேர் 1 கோடிக்கு மேல சம்பாதிக்கிறவங்க பெனிஃபிஷியரி சொல்றாரு. அடுத்தபடியா 262 பேர் 100 கோடிக்கு மேல வருவாய் உள்ளவங்க, அவங்களும் இதில் பெனிஃபிட் அடைகிறாங்க. 23 பேர் 500 கோடிக்கு மேல இந்த நாட்டில் சம்பாதிக்கிறாங்க, உலக அளவில் பெரிய பணக்காரர்கள், அவர்களும் இதனால் பெனிஃபிட் அடைகிறாங்க. ஸோ இது வந்துட்டு மிடில் கிளாஸை மட்டும் இல்லை, வெல்த்தியஸ்ட் கிளாஸையும் இதுக்கு பலன் அடிச்சிருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. சுட்டி காட்டிட்டு இதன் மூலமா என்ன அப்படின்னோம்னா, ஒன்றிய அரசுக்கு தர வேண்டிய இந்த பட்ஜெட், இந்த வருமான வரியின் மூலம் அவர்கள் செலுத்தக்கூடிய அந்த டாக்ஸு, அதனால ஏற்படக்கூடிய அவர்களுக்கு சேவிங்ஸு சற்றப்போ 1 லட்சம் கோடி. இந்த 1 லட்சம் கோடியும் அவங்க வெளியில ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உள்ளூர்ல அவங்க வந்துட்டு பல்வேறுபட்ட பொருட்களை வாங்குவாங்க, அதுக்கெல்லாம் அவங்க செலவு பண்ணுவாங்க, அதன் மூலம் பொருளாதாரம் பலனடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, இதை ஒரு ஆஸ்பெக்டை மட்டும் வச்சுக்கிட்டு, இந்த 1 லட்சம் கோடியை வச்சுக்கிட்டு எப்படி உங்களுக்கு இந்த இந்திய ஒன்றிய அரசனுடைய வருவாய் 11.1 விழுக்காடு உயரும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்திருக்காரு. நீங்க 1 லட்சம் கோடி வரக்கூடிய வருவாய் அரசுக்கு குறையுது, ஆனா 2024-25 வருவாய் உயர்வு வந்துட்டு 11.1%. இப்போ 1 லட்சம் கோடி டாக்ஸ் பெனிஃபிட் கொடுத்ததுக்கு அப்புறமும் வளர்ச்சி
அதாவது ரெவென்யூ growth 11.1% எப்படி அப்படின்னு அவர் கேட்குறாரு. கேட்கும்போது உள்ளபடியே அவர் சொல்றாரு, இந்தியாவை போல கிட்டத்தட்ட 327 லட்சம் கோடி ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வெறும் 0.3 விழுக்காடு இருக்கக்கூடிய இந்த வருவாய் எப்படி அவ்வளோ பெரிய பெனிஃபிட்டை 11.1% growth கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம யோசிச்சே இருக்க மாட்டோம். இந்த சரி, நிதியமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த 1 லட்சம் கோடி இதை வந்துட்டு நமது மக்கள் வந்துட்டு உள்ளூரில் தான் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்றீங்களே, அப்படியா நடக்கும்? நான் சுட்டி காட்டியிருக்கிறேன், 1 கோடிக்கு மேலே இருக்கிறவங்களே 2.25 கோடி பேர். அவங்கெல்லாம் அவங்க சேவ் பண்ணுற அந்த டேக்ஸை எதில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? அவங்க வந்துட்டு ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய வீட்டு கடனுக்கு அதை பயன்படுத்த மாட்டாங்களா இல்லையா? வெளிநாட்டு பயணத்துக்கு பயன்படுத்த மாட்டாங்களா இல்லையா? தங்களுடைய குழந்தைகளை வெளிநாட்டில் படிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்களா இல்லையா? அல்லது வெளிநாடுகள்ல இருந்துட்டு வரக்கூடிய பொருட்களை வாங்கிடுவாங்களா இல்லையா? இதன் மூலம் எப்படி நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு, இந்தியாவிற்கு எப்படி இது பலன் அளிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஸோ அப்போ உள்ளபடியே அவர் சொல்றாரு பாருங்க, அவருடைய வார்த்தையும் சொல்றேன். when comparing 1 lakh crore to the GDP size of 324 lakh crores, it consists only 0.3% of the GDP. Can 0.3% really boost the economy? இது பொருளாதார வளர்ச்சிக்கு உந்துதலாக இருக்குமா கேட்டிருக்காரு. அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னோம்னா, நீங்க உள்ளபடியே இந்த நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் நீங்க பலன் தரணும்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னோம்னா, நீங்க வந்துட்டு ஜிஎஸ்டியை குறைச்சிருக்கணும். ஏன்னா எந்த பொருளை வாங்கினாலும் ஜிஎஸ்டி, எந்த பொருளை விற்றாலும் ஜிஎஸ்டி, இப்படி எல்லா இடத்துலையும் ஜிஎஸ்டி வருது. இதை குறைச்சிருந்தீங்கன்னா பலரும் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்க, மக்கள் மகிழ்ந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலை. மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெல்லி தேர்தலை குறிவைத்து இதை செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் பாருங்கள், இந்தியாவினுடைய ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது எப்படி அதிகரிச்சிருக்குது, அதனால் எந்தெந்த பணவீக்கத்தினால அது பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லும்போது, நமது நாட்டினுடைய உணவு பணவீக்கம், உணவுப் பொருட்களை வாங்குவதில் ஏற்பட்ட விலைவாசி ஏற்றத்தினால் ஏற்பட்டுள்ள பணவீக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 2012 2024 வரைக்கும் 6.18%. இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. கல்வியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கல்விக்காக நம்ம செலவு பண்ணக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா 11% அதிகமாக இருக்குது. எப்போ? 2012 24 வரைக்குமான இந்த 12 ஆண்டு காலத்தில். அப்புறம் ஹெல்த் கேர் இன்ஃப்ளேஷன், மருத்துவ செலவு மற்றவதெல்லாம் 14%. இந்த இன்ஃப்ளேஷன் தான் இந்தியாவினுடைய வீட்டு பட்ஜெட்டை மிகப்பெரிய அளவிற்கு முடக்கி இருக்கிறது என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, மிகப்பெரிய விஷயம் நமது நாட்டினுடைய ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ். ஒவ்வொரு குடும்பமும் எவ்வளவு சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2012 பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒட்டுமொத்த வருவாயில் 25.2% அவங்க வந்துட்டு சேவிங்ஸுக்கு போச்சு. இப்போ 2024 12 வருஷத்துக்கு பிறகு மோடியினுடைய அரசில் வளர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த அரசில் அது 6%க்கு மேலே குறைஞ்சிருக்கு. 18.4% இதுதான். ஸோ இதை வந்துட்டு சர்வே செப்டம்பர் 2023 ஆண்டு பொருளாதார ஆய்வறிக்கை அது அப்படி சொல்லுது. அப்போது பாருங்க, இது மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய ஆவரேஜ் கிராம மக்களுடைய அந்த குடும்பத்தினுடைய ஆவரேஜ் வருவாய் எவ்வளோன்னா ஒரு மாதத்துக்கு 4226 ரூபா. ஒரு மாதத்துக்கே எவ்வளவுதான். நகர மையங்களில் வாழக்கூடிய இந்திய குடும்பங்களுடைய சராசரி வருவாய் எவ்வளோன்னா 6996 ரூபா, அதாவது 7000 ரூபா. இதுதான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த ஆவரேஜ். இதன் மூலம் நீங்கள் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, யாருக்கு கொடுத்தீங்களோ, அதை இந்த பாட்டம் 50% தொடவே இல்லை, அதற்கு எந்த பலனும் இல்லை அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஜிஎஸ்டியை மட்டும் அதாவது குறைச்சிருந்தீங்கன்னா, எதுலெல்லாம் ரெடியூசிங் பெட்ரோல் டீசல் டேக்ஸு அதை குறைச்சிருந்தீங்கன்னா ஜிஎஸ்டி மக்கள் பலன் நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் மிக குறைந்த அளவிற்கான
உழைப்பை கொடுத்து கூலியை பெறக்கூடிய மக்களுக்கு, உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், அதன்படி ஏறி வேலை. அதற்கு நீங்க அந்த வேஜஸ் உயர்த்திருந்தீங்கன்னா பல கோடி பேர் பல பலன் அடைஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி சட்டபூர்வமான குறைந்தபட்ச ஊதியத்தை ஒரு அடிப்படையை நிர்ணயித்து பண்ணியிருந்தீங்கன்னா பல கோடி பேர் அதில் பலனடைஞ்சிருப்பாங்க. பொருளாதாரத்திற்கு அது மிகப்பெரிய உந்துதலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றீங்க உங்களுடைய பட்ஜெட்ல இந்தியாவினுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் பீரியாடிக்கல் லேபர் ஃபோர்ஸஸ் சர்வே அதன்படி பார்த்தீங்கன்னா 3.2% தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உள்ளபடியே நீங்க பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்குன்னம்னா, இளைஞர்களுடைய இளைய வயதுடையவர்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா 10.2 விழுக்காடு இருக்கு. அதிலேயே படித்தவங்க கிராஜுவேட் அன்எம்ப்ளாய்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 13.3 விழுக்காடு இருக்கு. எவ்வளவு? 13.3 விழுக்காடு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? 3.2% இருக்குல்ல, இந்த டேட்டா எங்க இதோட ஒப்பிட முடியுது அப்படின்ட்டு அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அப்போ ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு கூட பல லட்சக்கணக்கானவர்கள் வந்துட்டு மோதுறாங்களே, அது ஒன்று போறாத அந்த நாட்டில் எந்த அளவிற்கு வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உங்களுடைய பொருளாதார ஆய்வறிக்கையிலே நீங்க என்ன சொல்றீங்க? இந்தியா நீட்ஸ் டு கிரியேட் 78.5 லட்சம் நான் ஃபார்ம் ஜாப்ஸ் ஆனுவலி. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா விவசாயத்திற்கு அப்பால் உருவாக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா 78.5 லட்சம். இது 2030 வரைக்கும் நீங்க உருவாக்கணும். ஒரு ஆண்டும் 78.5 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு ஆண்டுக்கு. அதுக்கான ஏதாவது கேரண்டி இருக்கான்னா இல்லை. அடுத்தபடியா நீங்க வந்துட்டு எதெல்லாம் பட்ஜெட் அலோகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், அது தொடர்பான அந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க, அதுவே எப்படி குறைச்சிக்கிட்டே நீங்க வரீங்கன்றதை பாருங்க. அது ரொம்ப கவலைக்குரியதுன்னு சொல்றாரு. பட்ஜெட் அலோகேஷன் அதுக்கு என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்கான நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், ஸ்கில் இந்தியா இனிஷியேட்டிவ் ஆக 3 திட்டங்களின் கீழ் நீங்க 2023-24 பட்ஜெட்ல எவ்வளவு அலோகேட் பண்ணீங்கன்னா 28,318 கோடி. ஆனா ஆக்சுவல் ஸ்பெண்டிங் எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னா 20,035 கோடி தான். 8,000 கோடி நீங்க ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. 8,000 கோடியை நீங்க ஏன் ஸ்பெண்ட் பண்ணல? எங்க போச்சு அது? பதில் இல்லை. பதில் தரணும் அவங்க. அப்போ அதே மாதிரி கடந்த 7 ஆண்டுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய குடும்பங்கள் எந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சேலரிடு மேல் ஒர்க்கர்ஸுடைய ஆவரேஜ் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 7 வருடத்திற்கு முன்னாடி மாசத்துக்கு 12,665 ரூபாய் இருந்த சம்பளம் இன்னைக்கு 11,858 ரூபாயாக குறைந்திருக்கிறது. சற்றொப்ப 800 ரூபாய் குறைந்திருக்கிறது. அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டு மேல் ஒர்க்கர்ஸ் வேஜஸ் அவர்தான் நீங்க பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 9,454 இருந்தது. இப்ப 8,591 குறைஞ்சிருக்குது. ஒரு மாத வருவாயில 9,000 ரூபாய் குறைஞ்சிருக்குது. ஆனா ஆவரேஜ். அப்போ இந்த நாட்டில் என்ன நடக்குது? வருவாய் குறைஞ்சு கொண்டிருக்குது, மாத வருவாய் குறையுது, கூலி வருவாய் குறையுது, கவர்மெண்ட் இது எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனுக்காக செலவு பண்ற தொகை வந்துட்டு நாட் மீட்டிங் த டார்கெட்ஸ். அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டு நெட் சேவிங் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதே நேரத்தில் வீட்டு கடன், குடும்பத்தினுடைய கடன் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு. இந்த பட்ஜெட்ல நீங்க டாப் 50% அதான் அவங்களுடைய தேவைகளை தான் பார்க்குறீங்களே ஒழிய கீழே இருக்கக்கூடிய பாட்டம் 50%, அதாவது இது பர்சன்டேஜ் வைஸ், ஆனால் பாப்புலேஷன் வைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்கள நீங்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா ஏன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூல காரணமாக ஒரு இடத்துக்கு வர்றாரு. அதுதான் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனிக்கணும். அது என்ன அப்படின்னீங்கன்னா, சீனாவோட ஒப்பிட்டு பேசுகிறாரு ராகுல் காந்தி அப்படின்றதுக்காக ரொம்ப எரிஞ்சாங்க ட்ரெஷரி பெஞ்சஸ் எதிர்த்து, ஆளுங்கட்சியில் எதிர்த்து. நமது நாட்டினுடைய மேனுஃபேக்சரிங் growth, கான்ட்ரிபியூஷன் டு குளோபல் மேனுஃபேக்சரிங், உலக அளவில் செய்யக்கூடிய உற்பத்தியில் இந்தியாவினுடைய உற்பத்தி வெறும் 2.8 விழுக்காடு தான். சீனாவினுடையது 28.8 விழுக்காடு. சரியா
10 விழுக்காட்டுக்கு மேலே நம்மை விட சீனாவினுடைய உற்பத்தி உலக பங்கு வகிக்குது. 10 மடங்கு அதிகமாக இதை சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா மேனுஃபேக்சரிங் அப்படின்றது வந்துட்டு ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழிலக உற்பத்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2014 மோடி ஆட்சிக்கு வரும்போது 15%, 15.7% இருந்தது. 2019 5 ஆண்டுகளில் அது 13.46 குறைஞ்சி 2023 மேலும் குறைஞ்சி 12.93% ஆகுது. இதை சொல்றது வேர்ல்டு பேங்க் டேட்டா. அதை விட இன்னொரு கணக்கு அவர் சொல்றாரு, கிராஸ் வேல்யூ ஆடட். பொருளாதார நடவடிக்கைகளால் ஒட்டு மொத்தமாக அந்த மதிப்பீடு சேர்க்கை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 17.7% இருந்தது, இப்போ 14% குறைஞ்சிருக்குது. அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னம்னா மோடியினுடைய மேக் இன் இண்டியா எ ஸ்பெக்டாகுலர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன ஒன்று சொல்கிறாரு அவர், நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது, ஃபிஸ்கல் டெபிசிட்டை நான் குறைச்சிட்டேன், நிதி பற்றாக்குறையை நான் குறைச்சிட்டேன் அப்படின்னு. நிதி பற்றாக்குறையை நீங்கள் எப்படி குறைச்சிருக்கிறீங்க அப்படின்னா வருவாயின் மூலமாக இல்லை, மாறாக எதையெல்லாம் நீங்கள் பட்ஜெட்டில் வந்துட்டு மூலதன செலவுன்னு சொல்கிறீங்களோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் ஒரு முறையும் நீங்கள் குறைச்சி தான் இப்பொழுது இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைச்சிருக்கிறீங்க, 4.8 கொண்டாந்துருக்கீங்கன்னு சொல்கிறாரு. கட் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 92,836 கோடி குறைச்சிருக்கிறீங்க. கட் இன் கிராண்ட்ஸ் டு ஸ்டேட்ஸ் ஃபார் கேபிட்டல் அசட்ஸ் 9,887 கோடி குறைச்சிருக்கீங்க. டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கட் 1,18,356 கோடி. இதுதான் இப்போ இதெல்லாம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு அப்படின்னம்னா கிரிட்டிக்கல் பட்ஜெட் கஸ்ட் முக்கியமான துறைகளில் எப்படி இதை கட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் செக்டாரில் ஒரு வருடத்தில் 1,255 கோடி ஸ்பெண்டிங் குறைச்சிருக்கிறாங்க. எஜுகேஷனுக்கு 11,584 கோடி குறைச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா மேனுஃபேக்சரிங் ஹஸ் டிக்ளைன்டு, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஹஸ் ஃபெயில்டு, ஃபிஸ்கல் டெபிசிட் கண்ட்ரோல் இஸ் ஆர்டிஃபிஷியல், wages and household savings are falling, essential service, health, education, welfare are underfunded. அப்போ இந்த பட்ஜெட் என்னன்னா done nothing for the bottom 50% of India. It is clear that the government's economic strategy benefits only a select few while the majority continue to struggle என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்போ ரூரல் சைடுக்கு வரும்போது அவர் என்ன விரிவாக பேசியிருக்கிறார். அதில் என்ன அப்படின்னம்னா despite India's agrarian backbone, the government has slashed spending in key areas. விவசாயத்துக்காக நாங்கள் அதை பண்ண இது பண்ண சொல்கிறாங்க இல்லையா, உள்ளபடியே பார்த்தீங்கன்னா விவசாயத்தினுடைய உற்பத்தியை பெருக்குவதற்காக அலாக்கேட் பண்ணுற அந்த ஃபண்டு 10,992 கோடி, கிட்டத்தட்ட 11,000 கோடி குறைச்சிருக்கிறாங்க. ஊரக மேம்பாட்டிற்காக செலவு பண்ணக்கூடிய தொகை பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 75,100 கோடி குறைச்சிருக்கிறாங்க, கட் பண்ணியிருக்காங்க. அர்பன் டெவலப்மெண்ட்டு கூட 18,097 கோடி குறைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் வந்துட்டு அவங்க குறைச்சிட்டு இருக்கிறாங்களே. இதன் மூலமாக அவர் இன்னும் பல்வேறுபட்ட விடயங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஸ்பீச்செல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுத்து பார்க்கலாம், பல இதில் இருக்குது. ஒட்டு மொத்தமாக அவர் சொல்ல வர விடயம் என்ன அப்படின்னா நமது நாட்டினுடைய பட்ஜெட்டு, அதனுடைய ஃபோக்கஸ் எல்லாமே மிடில் இன்கம் குரூப்ன்ற போர்வையில் அது வந்துட்டு யாருக்கு பயன்படுது அப்படின்னம்னா இந்த நாட்டினுடைய வெல்த்தியஸ்ட் இருப்பவர்களுக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்குதே ஒழிய இல்லாதவர்களுக்கு எதையும் தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் பட்ஜெட் ஃபார் த ஃபியூ அண்ட் த ரெஸ்ட் ஹஸ் பீன் லெஃப்ட் ரிச்சிங் அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இதே இந்த பட்ஜெட்டு நாடாளுமன்ற பட்ஜெட்டு உரை குடியரசுத் தலைவர் நிகழ்த்திய உரையின் மீது நன்றி தெரிவித்து உரை நிகழ்த்திய தமிழ்நாட்டினுடைய திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சுப்பராயன் பேசுறது ரொம்ப முக்கியமானது. அவர் ரொம்ப ரொம்ப ஆழமான விடயங்களை குறுகிய உரையில் அவர் சொன்னார். அதை நம்ம நாளைக்கு மறுபடியும் பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக
உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.